மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கீழமூவர்கரை கிராமத்தில் 20 ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லை என கூறி மீனவர்கள் கையில் கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கி போராடி வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இந்த மக்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? அதாவது லாவண்யா, சீர்காழி அருகே கீழமூவர்கரை மீனவ கிராமத்துல அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து மீனவர்கள் தற்போது நேற்று தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்திருந்தாங்க. இது முதல் கட்டமாக இன்று கடல்ல இறங்கி போராட்டத்தை தற்போது செய்து வந்துட்டு இருக்காங்க. அதை நேரடி காட்சி தற்போது பார்த்து வந்துட்டு இருக்கோம். சீர்காழி அருகே கீழமூவர்கரை மீனவ கிராமத்துல இங்க சுமார் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசதி வந்துட்டு இருக்காங்க. இதுல 2000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. இந்நிலையில கீழமூவர்கரை மீனவ கிராமத்துல அடிப்படை வசதிக்கான ரேஷன் கடை, சமுதாய கூடம், மீன் ஏலம் கூடம், மீன் வலைப்பின்னும் கூடம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை எனவும், கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக கடல்ல தூண்டில் வளைவு அமைத்து தர வலியுறுத்தியும் கடந்த 20 வருடங்களுக்கு மேல கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்நிலையில ஒவ்வொரு முறையும் வேட்பாளர்கள் இந்த பகுதியில ஓட்டு கேட்க மட்டுமே வந்துட்டு இருக்காங்க. மற்றபடி வெற்றி பெற்ற பிறகு இந்த பகுதியில் உள்ள மக்களை திரும்பி கூட பார்ப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்னிறுத்தி நேற்று மீனவர்கள் மத்தியில் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்து மீனவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்று காலை இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மீனவர்களும் கையில கருப்பு கொடி ஏந்தி கடல்ல இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுறதா அறிவித்திருந்தாங்க. அதன்படி இன்று காலை இந்த பகுதியில் கடற்கரைக்கு இந்த பகுதியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி தற்போது கடல்ல இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். அதுவரையில் இந்த பகுதியில் யாருமே ஓட்டு கேட்பதற்கு இந்த பகுதிக்கு வரக்கூடாது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையும் புறக்கணிப்போம். இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலைனாக்க தங்களது ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டுகளையும் ஒப்படைப்போம் என்ற சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த நிலையில தற்போது இன்று காலை வட்டாட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த சம்பந்தப்பட்ட மீனவ கிராமத்தில் உள்ள மீனவர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருந்தாங்க. மீனவர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டும் அதற்கு உடன்படாத மீனவர்கள் தற்போது கையில் கருப்பு கொடி ஏந்தி கடல்ல இறங்கி கையில கோஷங்கள் இட்டு தங்களது போராட்டத்தை கோரிக்கையும் கோஷங்களாக எழுப்பி தற்போது தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.